2 நாள் முன்னாடி நடந்த துயரமான விஷயம் எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். கரூர்ல நடந்த தாவேக மாநாடுல பாத்தீங்கன்னா 41 பேர் கிட்ட இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 80 பேர் கிட்ட பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சீரியஸான கண்டிஷன் போயிருக்காங்க. இதற்கு காரணம் யாரு? விஜயா, மக்களா, இல்ல அரசாங்கமா? நீங்களே சொல்லுங்க மக்களே. என்னைய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மக்கள் தாங்க. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க மாநாடுக்காக சூஸ் பண்ண இடம் ஏன் சொன்னா சிட்டி விழுத்துக்கு வச்சிருக்காங்க. விஜய்க்கு இருக்கிற ரசிகர்கள் கூட்டத்துக்கு பாத்தீங்கன்னா அவுட்டர் ஏரியால கண்டிப்பா வச்சிருக்கணும். 2வது மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா டைமிங்க. அவங்க சொன்ன டைம் பாத்தீங்கன்னா பகல் டைம் சொல்லிருக்காங்க. ஆனா அவங்க வந்தது பாத்தீங்கன்னா 6 to 7 PM கிட்ட வந்திருக்காங்க. இதனால என்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 4000 பேர் இருந்தவங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்த டைம் பாத்தீங்கன்னா 27,000 பேர் கிட்ட வந்திருக்காங்கன்னா சும்மா கிடையாதுங்க. நான் டைம் பை டைம் பாத்தீங்கன்னா கூட்டம் இன்க்ரீஸ் ஆகி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க சொன்ன டைமுக்கு வந்திருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி நிகழ்வு தடுத்துக்கலாம். 3வது மிஸ்டேக் பாத்தீங்கன்னா மக்கள் மேலதான் மிஸ்டேக். யாராவது போய் குழந்தைகளை இல்லைன்னா கர்ப்பிணி பெண்களை இல்லைன்னா பாத்தீங்கன்னா வயதானவர்கள் யாராவது கூட்டிட்டு வராங்களா இந்த மாதிரி மாநாடுக்கலாம்? எல்லாருக்குமே தெரியும் மாநாடுனா கூட்டமா இருக்குன்னு தெரியும். கண்டிப்பா இவ்வளவு கூட்டங்கள் வரும்போது மூச்சு திணறல் ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனை கண்டிப்பா வரதான் செய்யும். ஸோ இது தெரிஞ்சே போயிருக்காங்கன்னா இது யார் மேல மிஸ்டேக். 4வது என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட் கிடையாது. அது மட்டும் இல்லாம குடிநீர் வசதி இல்லைன்னு சொல்றாங்க. இவ்வளவு கிரௌடுக்கு கண்டிப்பா சுத்தி குடிநீர் வசதி கண்டிப்பா வச்சிருக்கணும். இந்த மாதிரி கிரௌடுக்கு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் சப்ளை ப்ராப்பரா இருக்காது. அதனால குடிநீர் வசதி கண்டிப்பா இருக்க வேண்டும். இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா நான் எந்த அரசியலுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசலங்க. இன்னைக்கு நடந்த விஷயத்தை பற்றி தான் பேசுறேன். இதே பிரச்சனை எந்த கட்சியில் நடந்திருந்தாலும் தப்பு தான். தயவு செய்து இனிமே இந்த குழந்தைகளை கர்ப்பிணி பெண்களை வயதானவங்களை போறது தவிர்த்துக்கோங்க. இந்த பதிவு முழுமையா பாத்தீங்கன்னா விழிப்புணர்வுக்காக தான். எந்த அரசியல் சார்ந்ததும் கிடையாது. பாய் வரட்டா.